Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது பார்த்தோம்னா ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிருக்கோம். அண்டு இந்த போட் ஷேப்பாக உள்ளது வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ், இது வந்து தனியாக ஒரு பீஸு. இந்த பீஸ் வச்சு இது ரெண்டு ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி எப்படி கட் ஒர்க் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸில். இப்போது இந்த பிங்க் கலர் ப்ளவுஸில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு அவுட்லைனில் வந்து நம்ம அந்த பீட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஃப்ளவர் ஷேப் போட்டுட்ருக்கோம். இனி அடுத்து வந்து எப்படி இந்த ஒரு பிளாக் கலர் பீஸ் இருக்குல்ல போட் ஷேப்பில் உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் நம்ம ஒரு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கார்டில், அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோன்ட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு டைம் போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரதை நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அடுத்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி அதை மார்க் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம பீட்ஸ் எல்லாம் வச்சதுக்கு பிறகு பார்த்தோன்னா அவுட்லைனில் வந்து ஒன் லைன் ஜரி போட்டிருக்கு. உள்ளே வந்து நம்ம கட் ஒர்க் எடுக்கிறதுனால நம்ம அந்த ஃபோல்டிங் ஸ்டிச் போடுறதுனால ஜரி இல்லை ஃபோல்டிங் ஸ்டிச் போட்டிருக்கு. அப்போ தான் நம்ம இதை வந்து கட் ஒர்க் வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பீஸ் காட்டணும் பார்த்திங்களா, அந்த பீஸை வந்து வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோன்னு பார்க்குறோம். இதை பார்த்தா தெரியும். இந்த இருக்க இந்த பிளாக் கலராக உள்ள போட் ஷேப் ஒரு சின்ன பீஸ் பேப்பர் கட்டிங் தான் அது. இதை பார்த்தோம்னா இதை வச்சு வரைகிறாங்க, பார்த்தா தெரியும். பென் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அது மேலே வந்து பீட்ஸ் வச்சுருந்ததுனால நமக்கு அது அந்த பென்னோட மார்க் வந்து தெரியாது. இது வந்து நம்ம இப்படி வச்சுட்டு தான் ஒரு பீஸ் தான் அதை வச்சு தான் நம்ம ஆல்டர்னேட்டாக ட்ரா பண்ணுறோம். இந்த தெரியுது பாருங்கள், இப்படி தான் இதை ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து ஹாரிசான்டலாகவும் ஒன்று வெர்டிக்கலாகவும் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நமக்கு ஃபுல்லாக வரும். ஒன்று ஹாரிசன்டலாக ஒன்று வெர்டிக்கல் லைன்ஸ் தான் ஃபுல்லாக போடுறோம். அது நம்ம பீடுக்கு எவ்வளோ பீட் வைக்க போகிறோமோ அந்த கால்குலேஷன் படி அவ்வளோ கேப் வந்து நம்ம அதில் லீவ் பண்ணியிருக்கோம். இதாக இருக்குது, ஓரளவு பார்த்தோம்னா தெரியும். இந்த இப்படி தான் இமேஜ் வந்து வரும். இப்போ வந்து இது வந்து ஃபுல் ஸ்லீவ், இது ஸ்லீவ் வந்து 5.5 இன்ச் போட்டிருக்கு. அந்த 5.5 இன்ச்சுக்கும் நம்ம இந்த போர்ஷன் தான் கட் ஒர்க்காக வரப்போகுது. ஸோ நம்ம இந்த ஒரு சின்ன பீஸை வச்சு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம இது வந்து இமேஜ் வந்து எல்லாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. இதை பார்த்தோம்னா தெரியும், நல்லா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். இதுதான் அந்த 5.5 இன்ச் ஸ்லீவில் வரும். இந்த ஷேப்லேயே போட் ஷேப்லேயே நம்ம கட் ஒர்க்கும் வரும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பீட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கோதுமை ஷேப்பில் இருக்குது. இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த லைனில் பார்த்தோம்னா அந்த லைன் மேலே அந்த பீட்ஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. அந்த நம்ம போட் ஷேப் போட்ட லைன் மேலே தான் அந்த பீட்ஸ் வந்து கவர் பண்ணி வைக்கிறோம். ஈவன் இதில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு 5 பீட்ஸு, இந்த பக்கமாக ஒரு 5 பீட்ஸ் வருது. ஸோ நமக்கு அந்த எட்ஜு வந்து பார்த்தோம்னா நல்ல பாயிண்ட் ஷேப்பாக முடியும். நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து இது பூரவே நம்ம போட போகிறோம். இன் பிட்வீன் அந்த உள்ள அந்த போட் ஷேப்பில் உள்ளதை நம்ம கட் ஒர்க்கை வந்து எடுக்க போகிறோம். இது எப்படி நீ ஃபுல்லாகவே போட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த கட் ஒர்க் ப்ளஸ் பார்த்தோம் இல்லையா, நம்ம பார்த்தோம்னா அந்த சென்டரில் அந்த 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 நீளமான ஒரு ஆன்டிக் பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கு அவுட்லைனில் ஒரு கோல்டு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி அந்த ஃபோல்டிங் ஸ்டிச் போடுறது வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தோம்னா வெளியே ரொம்ப தின் லேயராக இருக்கிறதால உள்ளே போட்டிருக்கோம். வெளியே வந்து ஒரு ஜரி மட்டும்தான் போட்டிருக்கோம். இதை போட்டுட்டு நம்ம இந்த போர்ஷன்ஸ் பூராமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃப்ளவர் பார்த்தோம்னா இந்த ஃப்ளவரும் நம்ம கட் பண்ண வேண்டியது தான். இதாக இருக்குது. இதை பார்த்தோம்னா உள்ளே வந்து அந்த ஃபோல்டிங் ஸ்டிச் போட்டிருக்கு. ஒரு வருஷம் ஜரி மட்டும் போட்டிருந்தோம், திரும்ப பண்ணியிருக்கோம். கீழே உள்ள அந்த கேப்பில் பூராமே நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கு. இந்த இன்பிட்வீன் கேப்லலாம் பார்த்தோம்னா இந்த பேர்ல்ஸ் மாதிரி வச்சுருக்கு, கோல்டன் பேர்ல்ஸ் இருக்குது. பேர்ல்ஸ்லேயே கோல்டன் இருக்குது. அந்த கோல்டன் பேர்ல்ஸை வந்து நம்ம இந்த இன்பிட்வீன் கேப்பில் பூராமே வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு நல்லா அந்த இடம் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ப்ளவுஸ் நல்லா கிராண்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கட் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். அது வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃப்ளவரை வந்து கட் ஒர்க் பண்ணோம்னா ஆக்சுவலாக இப்போ உனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காண்டி கீழே ஒரு டார்க் ப்ளூ கலர் கிளாத் வச்சுருக்கேன். அந்த நம்ம சாரீ கலர் வந்து பார்த்தோம்னா நல்லா ஷைனிங்கான க்ரே கலர் பட்டு சாரீ, டிஷ்யூ க்ரே பட்டு சாரீ.
ஸோ நம்ம அந்த கலர் துணி தான் நம்ம அடியில் வைக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோக்காண்டி உங்களுக்கு நம்ம இந்த இது காட்டுறோம். இப்போ இந்த ஃபுல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் கேப்ஸ்லலாம் எங்கன மாதிரி வருதுன்னு நினைக்கிறோமோ அந்த கேப்பில் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட போகிறோம், இந்த குட்டி குட்டி கோல்டன் பேர்ல்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட போகிறோம். இப்போ இதனுடைய பேக் நெக் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பேக் நெக் வந்து கஸ்டமர் சிம்பிளாக கேட்டதுனால இந்த ஒரு லைனோட நம்ம முடிச்சிட்டோம். அந்த இன் பிட்வீன் கேப்லலாம் பார்த்தோம்னா திரும்ப நூடுல் ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இது கட் ஒர்க் பண்ணாமல் இருக்குது. இனிமேல் கட் ஒர்க் பண்ணி இந்த டோட்டலாக பார்த்தோம்னா இங்கே பாடி போர்ஷன் எல்லாம் பிளெயினாக இருக்குது. அதில் எல்லாமே நம்ம இனிமேல் வந்து கோல்ட் பேர்ல் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். அதை ஒட்டும்போது நல்லா ப்ளவுஸ் வந்து கிராண்டாக வந்துடும். இனி இதெல்லாம் நமக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபைனலைஸ் பண்ணதும் ஒரு தடவை பார்த்தா ஐடியா கிடைக்கும். நம்ம இதை ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அடுத்து.